இன்னைக்கு சாட்டர்டே லீவு நாள் அப்படின்னாவே லேட்டாக தாங்க எந்திரிப்போம். எந்திரிச்சு எல்லா வேலையும் ரொம்ப ஸ்லோ. இப்போ 3:30 மணிக்கு நான் சாப்பிடும்போது இப்போதான் சாப்பிட்றேன். காலையிலேருந்து அப்படியே எல்லாமே ஸ்லோவாக போகிறதுனால லஞ்சும் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சிம்பிளாக என்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணுறேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பச்சை பயிறு தோசைங்க, தொட்டுக்கிறதுக்கு வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி பண்ணேன். ஃபுல் ப்ரோட்டீனுங்க இந்த தோசை. இது கூட பீட்ரூட் ஜூஸுங்க, புதினா சேர்த்து பண்ண பீட்ரூட் ஜூஸ். இன்னைக்கு லீவுன்றதுனால எக்ஸ்ட்ரா வேலைங்க. இந்த பாலாடை எடுத்து வச்சிருந்தாங்க, ஒரு வாரம் ஆயிருச்சு. ஃப்ரீசர்ல இருந்ததுங்க. நான் காலையிலேயே எந்திரிச்சதுமே எடுத்து வெளியில வச்சுட்டேன். அதை மிக்சியில போட்டு வெண்ணெயா எடுத்தாச்சு. வெண்ணெயா எடுத்ததை நம்ம நெய்யாவும் உருக்கி வச்சுட்டாங்க. நானு தர்பூஷணி சீசன் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, தர்பூஷணி கட் பண்ணி வச்சாச்சு. லீவு நாள் மட்டும்தாங்க சூடா சாப்பிட முடியும். அதனால சாப்பிடுறதுக்கு முன்னாடி தான் நான் சாதம் வைப்பேன். குழம்பு ரசம் பொரியல் எல்லாம் முன்னாடியே செஞ்சு வச்சிருந்தாலும் சாதம் மட்டும் கண்டிப்பா சாப்பிடும் போதுதான் நான் வைப்பேன். பச்சை சுண்டக்காய் புளி குழம்புங்க. பச்சை சுண்டக்காய் எங்க அப்பா கொண்டு வந்தாங்க, அதுல குழம்பு. கொத்தமல்லி தலை நிறைய சேர்த்து தக்காளி ரசம், சுரக்காயோட பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணிருக்க பொரியல்ங்க. இது கூட்டு கிடையாது, பொரியல் தான். அதுக்கப்புறமா காலையில உரையூத்தி வச்ச தயிருங்க, நல்ல கெட்டி தயிர். இவ்வளவுதாங்க எங்க லஞ்ச் ரெசிபி. இதோட ஆளுக்கு ஒரு ஆம்லெட்டுங்க, அவ்வளவுதான்.